அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை குவலையும் எல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே சுத்த சன்மார்க்க நெறி போதிக்கப்பட்டது. அதனை பல்வேறு விளக்கங்களுடன் பல்வேறு நூல் வடிவங்களாக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். பெயரில்லா மனிதன், நேம்லெஸ் மேன் என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அது கடந்த 2018ஆம் ஆண்டிலே வெளிவந்துள்ளது. அந்த பெயரில்லா மனிதன் என்ற நூலின் 2 பகுதிகள், அதாவது 2 அத்தியாயங்கள் ஏற்கனவே அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டது. இன்றைய நாளிலே பெயரில்லா மனிதன் 3வது அத்தியாயம் ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் பெயரில்லா மனிதன், நேம்லெஸ் மேன். அத்தியாயம் 3, பெயரற்ற ஒரு பொருள். உலகமெல்லாம் வெளிப்படையாக பொருள்மயமானதாய் தோன்றுகின்ற எல்லா பொருள்களும் ஏதோ ஒரு விதியின்படி இயக்கமடைந்து சதா மாற்றமும் மறைவும் புது தோற்றமும் அடைந்து கொண்டே இருக்கின்றனவாம். ஆகையால் பொருள்களின் தோற்றக்கேட்டிற்கு அடிப்படையான ஓர் இயக்க ஆற்றல் இருந்து விதிப்படி செயல்படுத்தி வருகின்றதாக யூகித்து அறியப்படுகின்றதாம். அந்த அக ஆற்றலின் புற காரியப்பாடே எல்லா பொருள்களின் தோற்ற மாற்றங்களுக்கும் காரணம். அறிவியல் உலகம் இந்த பொருளும் ஆற்றலும் மேட்டர் அண்ட் எனர்ஜி என்று பொதுவாக குறிக்கின்றது. நமது மெய்ஞானியரோ இந்த பொருளையும் ஆற்றலையும் ஜடம், சித்து என்கின்றார்கள். பொருளை புறத்தில் காண முடிகின்றது. அப்பொருளின் இயக்க நிலையில் அகத்திருந்து செயல்படுத்துகின்ற ஆற்றலை அறிய முடிகின்றது. ஆகையால் பொருளின் வழியாய் ஆற்றல் அறியப்படுவதாய் இருக்கின்றதாம். பொருள் இன்றி ஆற்றல் விளங்க வழியில்லை. ஆற்றல் இல்லையாயின் எப்பொருளின் தோற்றமும் இல்லையாம். பொருள்மய பிரபஞ்சம் மிக மிக பெரியது, அளப்பரியது. ஆனால் இதன் தோற்ற காரணத்தால் அறிய முடிகின்றது ஓரளவுக்கு மட்டும். ஆம், ஓரளவுக்கு மட்டுமே காண முடியும். ஏனென்றால் ஓர் குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பொருள்களைத்தான் கண்ணாலும் கருவிகளாலும் காண முடிவதே அன்றி அவ்வெல்லைக்கு அப்பால் உள்ள பொருள் நிலையை கண்டறிவது முடியாத காரியம். பொருள்களின் சிறிய அளவில் கட்புலனாவது ஒரு துகள் நிலை வரையுமேயாம். அதற்கு அப்பால் நுண்ணோக்கு ஆடி மைக்ராஸ்கோப் கொண்டும் 50 லட்சம் பங்கு வரை பெரிதாக்கி காட்டும் புல அயனி உரிப்பெருக்கி ஃபீல்டு அயன் மைக்ராஸ்கோப் கொண்டும் பொருள் நிலையை காண முடிகின்றது அறிவியற் சாதனையால். இதுபோல் புறவெளியுலகில் கண்ணார் காண்பது ஓரளவு தொலைவில் இருக்கும் பொருள்களேயாம். தொலைவில் உள்ள ஒளிப்பொருள்களையும் கூட கண்ணார் காண்பது ஓர் எல்லைக்குட்பட்டேயாம். அதற்கு மேல் தொலைநோக்காடியின் டெலிஸ்கோப் ஆற்றலுக்கேற்ற தூரத்தில் இருக்கும் வேறொளி பொருள்களாகிய விண்மீன்களை காணக்கூடும். இந்த சிறிய பெரிய எல்லைகளுக்கு அப்பாலும் பொருள்நிலை இருப்பதாக உணரப்படுகின்றது. ஆனால் காணக்கூடுகின்றதில்லை. அடுத்த தலைப்பு, பொருள் ஆற்றலின் அறிவியல் உண்மை. இப்படி உலகிடை தோற்றுகின்ற எண்ணடங்காத பொருள்களுக்கு எல்லாம் அடிப்படையானது எது? அந்த முதற் பொருளுக்கு தோற்றமாற்ற காரணமான அடிப்படை சக்தி எது? அடிநிலைக்கு செல்லும்போது பொருள் என்றும் ஆற்றல் என்றும் 2 பட விளங்காது. ஆற்றல் பொருளில் மறைந்து ஒரே பொருள்மயமாக விளங்குகின்றதாம். விரிநிலை வளர்ச்சியில் பொருளே ஆற்றலாயும் ஆற்றலே பொருளாயும் மாறக்கூடியதாயும் இருக்கின்றனவாம். இந்த பொருளின் ஆற்றலின் மறுமாற்ற முறை அறிவியலுக்கு அனுபவமே. இவ் அறிவியல் உண்மையை கண்டிருக்கின்ற உலகம் அருளியல் உண்மையையும் கண்டுகொண்டால் காண்பறிய மெய்ப்பொருளின் உண்மையும் அப்பொருளுக்கு ஆதாரமான மெய்யாற்றலையும் அறிந்து கொண்டு பெரும் பயனடையவும் கூடும். இன்றைய பொருள்களின் அடிப்படை நிலை
அணுத்துவ நிலையை கடந்து உட்சென்று காண்கின்ற அதிவெப்பமான நிலை பிளாஸ்மா எனப்படுகின்றது. இந்த அதிசூட்டு நிலை காண்பறிய ஒளியாயும் மின்காந்த ஆற்றல் மயமாயும் இருக்கின்றதாம். வேறு வேறான பொருள்களின் ஒவ்வொரு அணுவினுக்குள்ளும் அதற்கதற்கு குறிப்பிட்ட அளவு நேர்மின் புரோட்டான் துணுக்குகளும் அவற்றைச் சூழ இயங்கும் எதிர்மின் ஆற்றலும் உள்ளன. அணுவை தகர்த்து உடைக்கும் போது அவ்வணுவகத்திலிருந்துதான் முன் கூறிய பிளாஸ்மா சூட்டுநிலை வெளிப்பட்டு யாவையும் உருக்கி ஆவியாக்கி உருவற்ற அந்த பிளாஸ்மா வண்ணமாக நிறைத்து விடுகின்றதாம். பின்னர் அச்சூட்டு நிலை தணிந்தபின் ஆவி நிலை மாறி உருவெய்தி அணுத்துவ நிலை எய்துமாம். இதற்கு மேல் உண்டாம் பொருள் நிலை சிதைவுபட்டதாய் விளங்கும். இச்சிதைவு செயலைத்தான் அணுகுண்டு வெடிப்பின் பயனாக காண்கின்றனர். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த அணுவகத்தில் கண்ட தோற்றறிய மின்காந்த ஆற்றல் வாய்ந்த பிளாஸ்மா ஒளிநிலையை அணுக்களாய் பின்னர் அணுத்திரள் கனிமங்களாய் மாலிக்யூல் அவை கூடிய பொருட்களாய் விளங்குவன என்பதாம். ஆகவே உலகப் பொருள்கள் யாவும் முதன்மையான ஒளிநிலையிலிருந்து உருவாகி வந்துள்ளன என்றும் அதனுடன் விளங்கும் மின்காந்த பேராற்றலே எவ்வுருவத் தோற்றத்திற்கும் அடிப்படையானது என்றும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றதாம். இதற்கு மேற்பட்ட உண்மை விளக்கத்தை காண அருளியலுக்கு திரும்ப வேண்டியிருக்கின்றது. அடுத்த தலைப்பு பொருள் ஆற்றலின் அருளியல் உண்மை. உலகப் பொருள் நிலையை யோக ஞானியர் தம் அகநிலை உற்று நின்று கண்டு உரைத்துள்ளனர். உலகப் பொருள் நிலையை யோக ஞானியர் தம் அகநிலையுற்று நின்று கண்டு உரைத்துள்ளனர். அவர்கள் கண்டதும் மெய்யொளியேயாம். அதனை ஆன்ம ஜோதி நிலையாக கண்டிருந்தனர். அந்த ஒளிநிலையை அகண்ட பிரபஞ்ச வெளிமுற்றும் நிரம்பியிருந்து ஐம்பூத முதல் எல்லா பொருள்களும் உருவாகி திகழ்கின்றனவாய் கண்டார்கள். இந்த ஆன்ம ஜோதிக்கு ஆதாரமாய் இருப்பது சக்தியேயாம். அக்கடவுள் சக்தியுடைய ஒளியைத்தான் அருட்ஜோதி என்று குறிப்பிட்டனர் மெய்ஞானியர். இந்த கடவுள் ஒளியைத்தான் தத்துவ கற்பனையால் பரபிரம்மம் என்றும் மகாவிஷ்ணு என்றும் சுத்த சிவம் என்றும் பின்னர் அயன் அரி அரண் என்றும் குறித்துள்ளனர் ஆன்றோர். இக்கற்பனையை விலக்கிவிட்டு நோக்கும்போது கடவுள் ஜோதியை நிலவக் காண்கின்றோம். இதனை உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை என்று நம் வள்ளலார் குறித்துள்ளார். உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை என்று நம் வள்ளலார் குறித்துள்ளார். இதன் உண்மையையும் காரண காரியத்தையும் அறிய வேண்டி ஒருமையோடு தியானித்திருந்த யோகி முடிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றவை யாவையெனில், அருட்பெரும் கடவுள் தமது முழுமையான மெய்யறிவின்ப இயலை வெளிப்படுத்துவான் வேண்டியே அவரே அப்படி அகண்ட வெளிமுற்றும் அனாதியாகவே இறையொளிமயமாய் விளங்கி நின்று யாவுமாய் தோற்ற அருள் பாலித்திருக்கின்றார். அந்த ஒளியுடன் அதன் மெய் ஆற்றலாய் இருந்தது அவரது அருளேயாகும். வெளி நிரம்பிய அவ்வொளியின் ஒவ்வொரு சிற்றணுவிலும் அவர் அருட்சக்தி பரிபூர்ணமாய் இருந்துள்ளதாம். அத்தோற்றறிய கடவுள் ஜோதி அணுவே ஆன்ம சிற்றணுவாக இருப்பதாம். அவ்வணு உள்ள வான்வெளியே அதன் சிற்றுருவாக இருப்பது. அவ்வான்மாகாசத்தில் ஏற்படுகின்ற அருள் இயக்க சக்தியால் காற்றும், காற்றிலிருந்து தீயும், தீயிலிருந்து நீரும், நீரிலிருந்து மண்ணுமாகத் தோன்றி ஐம்பூத அணுக்களால் எல்லா பிரபஞ்ச வடிவங்களும் தோற்றி விளங்க அகமிருந்து அருள் ஆணை செலுத்தப்படுகின்றதாம். அவ்வக ஆணையின் வண்ணமே ஒவ்வொரு சிறு அணு முதல் எப்பொருளும் உருவாகி விளங்குவதாய் இருக்கின்றதாகும். ஜடபூத அணுக்கள் முதல் எப்பொருளும் உண்டாகி அப்பொருள்களின் சிதைவாலும் ஆக்கத்தாலும் உயிரணுக்களுக்கு வேண்டிய உயிரின வடிவங்களாக உருவாக்கி வளர்த்தும் உயிர் ஒடுங்க உருச்சிதைத்தும் வருகின்றனவாம். இந்த உயிருக்கு உருவம் ஏற்படுவதும் நீங்கி ஒழிவதும் அகமுடைய அருள் சக்தியின் ஆணையே. ஆணைப்படியே விதிப்படி இயற்றப்பெற்று வருகின்றனவாம். பக்குவமுற்ற ஓர் ஆன்ம அணுவுக்கு
உயிர்ப்பியக்கம் உண்டாகி தேக படைப்பு ஏற்படும் போது மனித தேகமாக சூழ்ந்து விளங்குகின்றது. இத்தேகம் பொருள் வடிவமாம். இதற்குள் விளங்குகின்ற மெய் அருள் விளக்கமே ஆற்றலாம். அனந்த வண்ண வேத வடிவங்கள் கொண்டவை பிரபஞ்ச பொருட்கள். அவைகள் எல்லாம் இவ்வுலகில் எத்தனையோ கோடி காலமாக தோற்றமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தோற்றமாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சட்ட முறைக்கு ஒப்ப தவறாமல் இயக்கப்பட்டு வருகின்றன. இவைகள் எல்லாம் இயற்கை தோற்றங்களும் நிகழ்ச்சிகளுமேயாம் என்பது அறிவியலார் கருத்து. 1. இவையெல்லாம் இப்படி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டும் இயக்கப்பட்டும் வருகின்றன? 2. தோற்றம் ஆதியில் உண்டானதற்கு காரணம் என்ன? 3. ஏதாவது ஒரு காரணமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு காரணமும் இல்லாமலா இந்த பிரபஞ்சம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது? 4. இவற்றின் முடிவுதான் என்ன என்பவற்றுக்கு சரியான பதில் அறிவியலுக்கு இன்னும் எட்டவில்லை. அவர்கள் தக்க விடை பகர மாட்டாது மழுப்பி விடுவர். அவர்களுக்கு ஆதாரமான இறையருட் சக்தியின் உண்மை தெரியாது. அப்படி ஒரு சக்தி இருப்பதிலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் தான் உண்மையை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை இத்தருணம். ஆனால் அவர்கள் இயல்பாகவே நல்ல ஆராய்ச்சி திறனும் நுண்ணறிவும் உடையவர்களே ஆதலின் கூடிய சீக்கிரத்தில் அவர்களின் அறிவியல் அனுபவத்திற்கு ஒப்ப பிரபஞ்ச ரகசியத்தையும் இறை ஆற்றலின் செயற்பாட்டையும் உள்ளவாறு அறிந்து கொண்டு விடுவார்கள். இப்பொழுது அணுவக ஆற்றலை பற்றி ஒருவாறு அறிந்து கொண்டுள்ளவர்கள் அந்த ஆற்றல் மிக வியக்கத்தக்க முறையில் இயக்கப்பட்டு தவறின்றி செயலாக்கப்படுகின்றதை காண்கின்றனர். அந்த இயற்கையை கையாளும் ஏதோ ஒன்று மிக்க முன் யோசனையுடன் தவறு எவ்விதத்தும் நிகழாமல் எதற்காகவோ இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்து ஆண்டு வருகின்றது என்பது யாவரும் ஒப்ப முடிகின்றதாம். அந்த அறியப்படாத ஒன்று எல்லா ஆற்றலும் பேரறிவு திறனும் செயல்திறனும் உடையதாக இருக்க வேண்டும் எனவும் கருதப்படும். அப்படி அறிவும் ஆற்றலும் செயலும் கொண்ட ஒன்று இல்லையாயின் இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டில் இவ்வளவு காலமும் இவ்வளவு முறையான செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க முடியாது என்பது திண்ணம். அப்படி இந்த பிரபஞ்ச காரியப்பாட்டில் தாறுமாறான நிகழ்ச்சிகள் என்றும் நிகழாமல் நிகதி முறைப்படி யாவும் சரியாக நிகழ்ந்து வருகின்றதால் அந்த மேலான ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும் என்பது நிச்சயமாம். அப்படி ஒன்று இருக்க வேண்டும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் 1. அந்த ஒன்று எங்கே இருக்கின்றது? 2. எப்படி இருக்கின்றது? அதற்கு தக்க சான்று காட்டி ஒன்றை நிலைநாட்ட வேண்டும் என்று அறிவியலான் கோருகின்றான். அந்த அறிவறிய ஒன்று ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இடத்தில் பொருளில் மட்டும் இருப்பதாயின் எவ்விடத்தும் எக்காலத்தும் இந்த அரும் பிரபஞ்சத்துள்ள அணுஜீவ வடிவங்கள் முதல் அகிலாண்ட கோடிகளும் சற்றும் பிசையின்றி செயல்பட்டு கொண்டிருக்க முடியாது. மேலும் ஒன்று தோற்றமும் மறைவும் உடையதாயினும் இயற்கையில் இயல்பும் தடைபட்டு ஒழிந்துவோம். ஆகையால் அப்படி இருக்க முடியாது எனவும் அந்த ஒன்றை பற்றிய உண்மை வேறு விதமாக இருக்க வேண்டும் எனவும் கருதப்படுகின்றது. விஞ்ஞானம் இப்பொழுதுதான் சிற்றணுவகத்தில் அரிய பெரிய பிரபஞ்ச ஆற்றல் அடங்கி இருந்து வெளியாகின்றதாக அறிகின்றது. எப்படி அவ்வளவு சிறிய நுண் அணுவின் அற்பக்கூறாகிய மிக மிக சிறு துணுக்கில் இவ்வளவு மின்காந்த முதலிய ஆற்றல்கள் அடங்கி இருக்க முடிகின்றது என வியக்கப்படுகின்றது. அப்படி அது அடங்கி இருப்பது வெளிப்பட்டு செயல்படுவது மனித மதிக்கு எட்டாத ஒன்றின் ஆற்றலாகவே கொள்ள உள்ளது. அந்த அணுவக ஆற்றல் இப்பொழுது கண்டுகொள்ளப்பட்டுள்ள வரைதான் அறிவியலுக்கு தெரிந்துள்ளதால் அந்த அணுவக ஆற்றல் இப்பொழுது கண்டுகொள்ளப்பட்டுள்ள வரைதான் அறிவியலுக்கு தெரிந்துள்ளதாம். இன்னும் எவ்வளவு ஆற்றல் இந்த அணுவகத்தில் அடங்கி கிடக்கின்றதோ என வியப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆம், அப்படி எதிர்பார்க்கப்படும் சிறப்புமிக்க பேராற்றல் எவ்வளவோ அவ்வணுவகத்தில் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை விரைவிலே எல்லோரும் அறிந்து கொள்ளப் போவது நிச்சயம். தலைப்பு அடுத்தது. மனிதனின் உண்மை. மனிதன் தன் உண்மையை பற்றி அறிய முற்படும் போது தான் ஓர் உயிரணு வடிவினின்று பெருகியுள்ளதை அறிகின்றான்.
அந்த ஓர் அணுவினின்று அதன் அக ஆற்றல்தான் இவனுடைய உயிர் உணர்வாகி உடல் தாங்கி நின்று யாவையும் அறிந்து தெளிகின்றதாம். சாதாரண அணுவகத்தில் கண்ட ஆற்றல் ஒரு வகையில் வியக்கத்தக்கதாய் இருக்கின்றது என்றால், மனித உயிரணுவின் அக ஆற்றல் சிந்தனா சக்தியாலும் ஓர்மை ஞானத்தாலும் நம்பிக்கை திறனாலும் எவ்வளவோ செயல்புரிய உதவுகின்றதாம். மேலும் இந்த அக ஆற்றல் சாதாரண மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட பேரற்புத செயல்களை புரியவும் உதவி கொண்டிருப்பதை அனுபவத்தில் அறியலாம். அந்த அற்புத பேராற்றல்தான் எவ்விடத்தும் எவ்வணுவகத்தும் என்றென்றும் இருந்து கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என அறியலாகும். புறத்திற்காணும் ஜடப்பொருளின் அணுவாற்றலை விட அகத்திற்காணும் அறிவுப் பொருளின் பேராற்றல் பெருமையுடைத்தாய் இருக்கின்றதாம். அந்த அகங்காணும் பேராற்றலே புறத்தில் ஓரளவுக்கு ஜடபோத அணுவில் காணப்பட்டதாகும். ஆகவே எல்லா ஆற்றல்களுக்கும் தாயகமான அற்புத பேராற்றல்தான் எவ்வணுவுக்கும் அகத்திற்கும் அகமாய் இருந்து கொண்டு எல்லா இயக்கங்களையும் அறிவுணர்வு அனுபவங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதாக ஒப்ப முடிகின்றதாம். அந்த ஒன்றான அற்புத பேராற்றலையே இறை சக்தியாக கொள்ள வேண்டி இருக்கின்றது. இறை சக்தி என்றாலே மிகச் சிறுநிலையிலும் நிலைத்து இருக்கின்ற ஆற்றல் என்றுதான் பொருளாம். இந்த பேராற்றலுக்கு பெயர் ஏது? நிலைத்திருக்கும், நிலைத்திருந்து யாவையும் தோற்றுவிக்கும் ஆற்றலைத்தான் இறை சக்தியாக கொள்ளப்படுகின்றதாம். அந்த இறையாற்றல் எல்லாம் வல்லதாய் தயவு அல்லது தியாகச் செயலே தன் இயலாய் கொண்டு உயிர்களுக்கு உண்மை இன்ப நலம் தோற்றுவிப்பதாய் உள்ளதாம். இந்த சிறந்த குணத்தையே திருவருளாகவோ கடவுள் தயவாகவோ குறிக்கப்படுவதாம். ஆகவே எங்கும் உள்ளீடாய் இருந்து ஆள்கின்ற இந்த இறை ஒளியை அருட்பேரொளியாக அருட்பெரும் ஜோதியாக உண்மை விளக்க காரண பெயரிட்டு வழங்கப்படலாயிற்று. அந்த அருள் ஒளி ஆகிய ஒன்றுதான் அனாதிகாலமாய் எவ்வணு அகத்து நிலைத்து நின்று தனது அருள் ஆற்றலை வெளிப்படுத்தும் நோக்கோடு அணுவுள் மின்காந்த சக்தியாயிருந்து பூதாணுக்களையும் அணுத்திரள் பொருட்களையும் தோற்றுவித்தும் பின்னர் உயிரணுவுக்கு உள்ளிருந்து அறிவு அனுபவங்களை தோற்றுவித்தும் முடிவாக தன் அருள் இயற்கையை அருள் ஞானத்தால் நன்கு அனுபவிப்பதாய் ஏற்பட்டுள்ளதாம். அடுத்த தலைப்பு பொருட்களும் உயிர்களும் அருள் வழியின் காரியப்பாடே. இப்பொழுது உலகில் தோன்றியுள்ள எல்லா பொருட்களும் அகம்பளர் அருள் வழியின் காரியப்பாடு என்று தெளிவாகின்றது. முடிவான நிலையில் இந்த அருள் ஞானானந்த அனுபவம் மனிதனில் வெளிப்படும் பொருட்டே உலகில் எல்லா பொருள்களும் அருட்சக்தியால் தோற்றுவிக்கப்பட்டு முறையாய் அறிவனுபவம் உயிர்களில் சிறிது சிறிதாகவே வளர்ந்து மனிதனில்தான் இந்த அருள் ஞானானுபவம் வெளியாக்கப்பட்டுள்ளதாம். இந்த அருள் அனுபவத்தால் மனிதன் புறத்தேக நிலையை தாண்டி சுத்த சத்விசாரத்தால் உட்சென்று தன் அக உண்மை கடவுள் வடிவத்தை பற்றி கலந்து அதுவாகி நின்று அருள் நிறைவெய்தி என்றும் அழியாத அருளின்ப வாழ்வில் ஓங்குபவனாவான். இந்நிலை எய்துவதே திருவருள் ஆணையும் மனித குறிக்கோளுமாக இருக்கின்றதாம். உயர் குறிக்கோளை சேர்ப்பிக்க வேண்டியே ஆதி முதல் இறையருட் சக்தி சிற்றணுவுள் சிற்றசைவாக செயல்படத் தொடங்கி உள்ளதாய் பகுத்தறிவாலேயும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி தோன்றிய அவ்விறையருள் ஆற்றலே பிற எல்லா ஆற்றல்களுக்கும் காரணமாய் அமைந்துள்ளதாம். ஆற்றல் காரணமாய்த்தான் சூழ் ஒளிநிலையே எல்லா வடிவங்களாகவும் தோன்றி குறிப்பிட்ட காலம் வரை வளர்ந்தோங்கி நின்று சிதைந்து மறைந்து கொண்டிருப்பனவாம். ஆகவே இந்த இறையருட் சக்தியும் இது தோற்றுவிக்கும் வடிவங்களும் தான் உலகில் என்றும் காணப்பட்டு வருகின்றனவாய் அறியலாம். இந்த பல்பொருள் தோற்ற உலகத்தின் அடிப்படையும் முடிந்த குறிக்கோள் நிலையும் உண்மையே என பகுத்தறிவின் முடிவில் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வுண்மை விளக்கம் அறிவியலுக்கும் பொருந்துவதாம். இவ்வுண்மையை தெரிந்து கொள்ளாதவரை இவ்வுலகப் படைப்பின் இரகசியமும் தோற்றச் செயலின் முறைமையும் முடிவு நிலைமையையும் புரிந்து கொள்ளக்கூடாமல் எல்லாம் பெரும் புதிராகவே இருந்து வரும். ஆகையால் அறிவியலார் இந்த உண்மையை பலகால் ஆய்ந்து தேறி தெளிவு பெற்று ஏற்று வாழ்வு பெரும்பயன் கொள்ளுவார்களாக. நாம் உலகில் காண்கின்ற எத்தனையோ பொருள்களின் பெயர்களை அறிந்திருக்கின்றோம். ஆனால் இவற்றை விட நாம் இன்னும் அறிந்து கொள்ளாதிருக்கின்ற பொருள் எண்ணற்றவாம்.
கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பது பழமையான கருத்தாம். உலகில் ஜடபூத பொருள்கள் எத்தனையோ இருக்கின்றன. பழக்கத்தில் பெயரளவில் கண்டும் கேட்டும் உள்ள பொருள்களைத்தான் இது இன்னது என தெரிந்து கொள்ள முடியும். அப்படி கண்டும் கேட்டும் அறியாதிருக்கும் ஏதேனும் ஒரு பொருளை பார்த்தால் அது இன்னது எனவும் அதன் பெயர் இன்னது எனவும் நமக்கு சொல்ல தெரியாது. இந்த ஜடபூத பொருள்கள் போக உலகில் உயிரின வடிவங்கள், இயக்கத் தோற்றங்கள், புலன் உணர்வு அனுபவங்கள், வெளிப்படையாக தோன்றாத இயற்கை ஆற்றல்களின் செயற்பாடுகள், அகப்புற அனுபவ பயன்கள் எவ்வளவோ இருக்கின்றனவாம். அவைகளின் ஒவ்வொன்றன் பெயரும் நாம் அறிந்தவர்கள் அல்ல. நாம் அறிந்தவற்றின் பெயர் பட்டியல் அற்பமானதே ஆகும். ஆகவே நாம் உலகில் உள்ளனவும் பிரபஞ்ச முழுமையில் உள்ளனவுமாகிய எல்லா பொருள்களையும் தனித்தனி பெயர்களால் சுட்டி அறிய முடியாதவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் இந்த அறிந்தும் அறியாதும் இருக்கின்ற எல்லா பொருள்களும் முதன்மையான அகண்ட வெளிநிறை இறையருள் ஒளியின் காரியப்பாடு என்பதை நன்கு இப்பொழுது அறிந்து கொண்டுள்ளோம். இதனால் இப்பிரபஞ்சத்து எப்பொருளும் அந்த இறையருளின் அம்சமாகவே கொள்ளலாகும். அந்த இறையருளாம் ஒளிதானே எல்லா பொருட்களாகவும் ஆகியுள்ளது என்பது உண்மையாம். அடுத்த தலைப்பு பொருள்களின் விடுபொறி காரண பெயர்கள். மேற்குறிக்கப்பட்ட இறையொளி ஒன்றே இயற்கை உண்மை தனிப்பொருளாக உள்ளது எனலாம். அப்படியுள்ள ஒன்று அந்த ஒரு பொருளுக்கு இயற்கையில் ஏதேனும் பெயர் உண்டா? எப்படி இருக்க முடியும்? எப்பொருட்பெயரும் மனிதனின் உள்ளத்திடும் கற்பனையிலிருந்து விளைபடுவதேயாம். இவன் ஒரு பொருளுக்கு அடையாள குறிப்பு நிமித்தம் இடுகின்ற பெயர் அப்பொருளின் இடுகுறி பெயர் ஆகின்றது. சில பொருள்களுக்கு அவற்றின் இயல், செயல், பயன் முதலியன குறிக்கும் காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்கிக் கொண்டுள்ள பொருட்பெயர்கள் காரணப் பெயர்களாம். ஆகவே மனிதன்தான் எப்பொருளுக்கும் ஏதேனும் ஒரு பெயரை வைத்துவிடக்கூடியதாய் இருக்கின்றது. பரம்பரையாக பொருள்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டு வழக்கத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்றதால் ஒரு குறிப்பிட்ட பெயரால் குறிக்கப்படும் பொருளை உடனே தெரிந்து கொள்ளுகின்றோம். புதிதாய் அறிய வரும் பொருள்களுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் ஏதாவது ஒரு பெயரை கற்பித்து வழக்கப்பாட்டில் கொண்டு வரும் திறன் மனிதனுக்கு உண்டு. ஆகையால் உலகில் எப்பொருளுக்கும் ஏதேனும் ஒரு பெயர் விளங்கக்கூடும். அப்படி எதற்கும் பெயர் இட்டுவிடும் செயல் மனிதனுக்கு இருக்கும்போது பெயர் இல்லாத ஒரு பொருள் ஏதேனும் எப்படி இருக்க முடியும்? அப்படி பெயரற்ற ஒரு பொருள் இருக்க முடியாது என்றுதான் தோன்றுகின்றது. உண்மையில் பெயரற்ற ஒரு பொருளே நித்தியமாக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தவே இங்கு பெயரற்ற ஒரு பொருள் என்ற தலைப்பு கொடுத்து விளக்க நேர்ந்துள்ளது. உலகப் பொருள் எதையும் ஒரு பெயரால் சுட்டி அறிய முடிகின்றது. இப்பொருள்களுக்கெல்லாம் ஆதியாய், மேலாய், மெய்யான, எல்லாம் வல்ல, எல்லாமான, உலகிலுள்ள ஒன்றுமல்லாத, மனித மனோ கற்பனைக்கு அடங்காத, விளங்காத அம்முதற் பொருளுக்கு என்ன பெயர் உள்ளது? எந்த பெயர்தான் பொருந்துவதாக தீர்மானித்து கூற முடியும்? குறிப்பிட்ட எந்த ஒரு பெயராலும் அப்பரம்பொருளை குறித்திட முடியாது. அக உண்மையை ஒருவாறு ஓர்ந்து அறிந்த மேலோர்தான் அப்பரம்பொருளுக்கு தம் அறிவாற்றல் அனுபவத்திற்கு தக ஒரு சில பெயர்களை படைத்து கொடுத்துள்ளனர். அந்த பெயர்களை அடிப்படையாக கொண்டு உண்மையை அறியாதவர்களும் கூட தம் மொழியில் அப்பொருளின் பெயரை ஏதோ கற்பித்துக் கொண்டிருக்கின்றனர். மனிதர்கள் ஒரு பெயரை கொண்டு ஒரு பொருளை சுட்டி அறிவது இயல்பு. அவ்வொரு பொருளுக்கு ஒருவர் பல பெயர்களை தந்து கொள்ளலாம். உலகில் உள்ள பல்வேறு மக்கள் தம் மொழியில் ஒரே பொருளை வேறு வேறு பெயரிட்டு இருக்கலாம். ஆனால் பொருள் ஒன்றாய் இருக்க அதற்கு பெயர் எதுவாயிருப்பினும் தவறில்லைதான். பொருளுக்குத்தான் பெயர்கள் மாறுபாடு அடைந்துள்ளன அன்றி பெயருக்காக பொருள் வேறு ஆகின்றதில்லையாம். ஆதலின் அறிவறியா பரம்பொருளை சுட்டிக்காட்ட எந்த ஒரு பெயரை ஆக்கிக் கொண்டாலும் அந்த குறிப்பிட்ட பெயரால் குறிக்கப்படுகின்ற ஒரு பொருளை உணர்ந்து கொள்ள முடிகின்றதில்லையாம். ஆகவே எந்த ஒரு பெயராலும் உண்மையில் அந்த இறைபரம்பொருளை சுட்டிக்காட்ட முடியாது, சுட்டி கூற முடியாது என்பது நிச்சயம். அறிவதற்கு முடியாத பரம்பொருளை குறிக்கவும் மனிதன் காரண காரிய தத்துவ அடிப்படையில் சில பெயர்களை ஆக்கிக் கொண்டுள்ளான். கடவுள், தெய்வம், பரம்பொருள், மெய்ப்பொருள், ஈசன், ஆண்டவன் முதலான பொதுவகை பெயர்களும்
சிவன், திருமால், விநாயகன், சக்தி முதலான தத்துவ கற்பனா தெய்வ நாமங்களும் பிற சமய மத நெறிகளில் குறிக்கப்படும் தெய்வ பெயர்களும் எந்த ஒரு இறை பரம்பொருளை குறித்து காட்டுகின்றது என்பதனை யாராவது அறிந்து கொள்ள முடிகின்றதா? அந்த பொருளைத்தான் கண்டுகொள்ள முடிகின்றதில்லை. உலக மக்களால் ஒருவன் ஒரு பெயரால் கடவுளை குறிக்கும் போது அதற்கு எதிராக வேறொரு பெயரால் வேறு ஒருவன் குறிக்கின்றான் எனில் அவர்களுக்குள் வேற்றுமை உண்டாகி விடுகின்றது, ஒத்துப்போக முடிகின்றதில்லை. இது ஒன்றான மெய்ப்பொருளை காணாத குற்றத்தின் விளைவேயாம். சமரச ஞானிகள் எல்லா தெய்வ பெயர்களும் ஒரே கடவுளை சுட்டுவதாக பலருக்கும் உபதேசிக்கின்றனர். இந்த உபதேசத்தால் உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. ஏதோ காதளவில் கேட்டு மனத்தளவில் சிறிது நினைவில் வைத்து மறந்து போய் செயலளவில் மாறிவிடுகின்றனர் மக்கள். ஏன்? அந்த ஒன்றான கடவுளை உள்ளவாறு மெய்யறிவார் கண்டுகொள்ளாத காரணத்தால் இந்த விளைவாம். ஆகவே அந்த மெய்ப்பொருளுக்கு இந்த பெயர்கள் ஏற்பதால் இல்லையாம். அடுத்த தலைப்பு, அறிவறிய பரம்பொருளை அருளறிவால் கண்டுகொள்ளல். இப்பொழுது சுத்த சன்மார்க்கம் தோன்றியுள்ளது. இதனால் முன்பு அறியாத உண்மைகள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றது. கடவுள் உண்மையும் தெளியப்பட உள்ளது. இனி மக்கள் அந்த அறிவறிய பரம்பொருளை அறிவருளால் அருளறிவால் கண்டுகொள்ளலாம். எல்லோரும் ஒருமையுற்று நல்ல ஒரு மக்கள் சமுதாயத்தை உலகில் தோற்றுவித்து விளங்கச் செய்யலாம். இந்த சமரச பெருநோக்கோடுதான் நம் வடலூர் வள்ளல் சத்திய ஞானத்தால் இறை உண்மையை உணர்ந்து தாமே அனுபவத்தில் ஏற்று பின்னர் அதனை உலகுக்கு அளிக்க முற்பட்டார். அவருடைய மெய்நெறி அந்த இறையருள் ஒளி நிலையிலிருந்து நேரடியாக காரியப்படுவதாயிற்று. அவர் தம் சுத்த சன்மார்க்கத்திற்கு புறத்துணை சான்றாக கடவுள் கற்பனைக்கு மிக தொடர்பு கொண்ட சைவ தெய்வமாம் சிவபரம்பொருளை ஏற்றிருந்தார். ஆதலின் அவருடைய சுத்த சன்மார்க்கம் கூட சுத்த சிவ சன்மார்க்கம் என்றே குறித்தார். அந்த சுத்த சிவம் என்ற பெயரும் கடவுளுக்கு கற்பிக்கப்பட்ட குழுவுக்குறி புனை பெயரையே ஆகும். குழுவுக்குறி புனை பெயரே ஆகும். அந்த பெயரை கொண்டு அவர்கள் கண்டிருந்த கடவுள் உண்மை முடிவில் அருட்பெரும் ஜோதியாக விளங்கலாயிற்று. இப்பொழுது நம் பரம்பொருள் அருட்பெரும் ஜோதியால் சுட்டப்படுகின்றார். இந்த பெயர் மெய்ப்பொருளுக்கு வழங்கப்பட்டதன் காரணம் முன்னோர் கண்டிருந்த கடவுள் கற்பனை பெயர்கள் எல்லாம் புறச்சமய மதச்சார்பு கொண்டனவாயும் தத்துவ விளக்க குறைவு உடையனவாயும் எல்லோராலும் மனம் ஒப்பி ஏற்றுக்கொள்ளக்கூடாதனவாயும் இருக்க கண்டே அருட்பெருஞ்சோதி என்ற பெயரை வள்ளலார் வழங்கியுள்ளார். இப்பெயர் பரம்பொருளுக்கு நன்கு பொருந்துவதே. இதனை யாவரும் உள்ளூர தெரிந்து தெளிந்து ஏற்று பெரும்பயன் அடையுமாறே சுத்த சன்மார்க்க சித்தி முறையை விளக்கும் முகத்தான் அருட்பெருஞ்சோதி ஒளிரும் சத்திய ஞான சபையையும் அதன் தத்துவ விளக்கத்தை போதிக்கும் சத்திய கலா நிலையத்தையும் உண்மையை கண்டுகொண்டு அருள் அனுபவத்தால் சித்தி இன்ப வாழ்வு பெற சத்திய தர்மசாலையையும் முறைப்படியே தோற்றுவித்தருளினார். ஆகையால் இந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் பெயர் மெய்ப்பொருளை உள்ளவாறு சுட்டிக்காட்டி காட்டி கூட்டி வைப்பது என்பது தெளிவாம். அடுத்த தலைப்பு, பெயரற்ற பொருளுக்கு தனிச்சிறப்பு பெயர்கள். முடிவாக அருட்பெருஞ்சோதி என்ற கடவுட்பெயர் பரம்பொருளை சுட்ட ஏற்றுக்கொண்டது சரி என்று ஆகிவிட்டதாய் தோன்றுகின்றது. அப்படியானால் கடவுள் இந்த பெயருக்கே பொருத்தம் என்றாகி விடுகின்றது. மற்ற பெயர்கள் பொருந்தவில்லை என்று நினைக்கவும் நேருகின்றது. இம்முடிவு ஏற்பதாயின் பரம்பொருளுக்கு ஒரு பெயர் ஏற்பட்டு விடுகின்றது. அதனை பெயரற்ற ஒன்றாக கூறுவது தவறு எனப்படும். அது தவறல்ல என்பதை ஈண்டு விளக்கலாம். இறை பரம்பொருள் இந்த அருட்பெருஞ்சோதி பெயருக்கே உரியவர் என்றாகிவிட்டால் முன்னோர் கண்டிருந்த தத்துவ காரண பெயர்கள் ஒரு வகையில் பொருத்தமாகவே உள்ளன என்பதாலும் இன்னும் ஏதேனும் புதிய பெயர்கள் சில சிறப்பு வகையால் கற்பிக்கப்பட்டால் பொருந்துவதாயும் இருப்பதாய் உணர்கின்றோம். அதனால் கடவுள் இந்த எல்லா பெயர்களுக்கும் உரியவரே என்பது உண்மையாம். அருட்பெருஞ்சோதியால் கடவுளை சுட்டி அறிந்து ஏற்க முடிந்ததே போல இனி தயா பெருஞ்சோதி என்ற பெயராலும் அக்கடவுளை நன்கு அறிந்து அடையலாம் என்று கண்டுகொள்ளும் போது இத்தயா பெருஞ்சோதியும் அப்பரம்பொருளுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு பெயராக ஆகிவிடுகின்றதாம். சுத்த தயா சன்மார்க்கம் என்ற நெறியும் அதற்குரிய தயவு விளக்க குறிப்புகளும் உலக மக்களுக்கு எல்லோருக்கும் உண்மை கடவுளை உள்ளவாறு காட்டி இவ்வுலகிலே தயா இன்ப நிறை சமுதாய வாழ்வை கொண்டு வர வல்லதாம்
ஆகவே இத்தயா பெருஞ்சோதி என்ற பெயரும் கடவுளுக்கு நன்கு பொருந்துவதாய் கொள்ளுவதும் பொருத்தமானதே. இதுபோல இன்னும் ஏதேனும் கடவுளரின் இயல் உண்மையை குறிக்கும் பெயர் ஒரு கால் தோன்றக்கூடும், அதுவும் ஏற்றதாய் அமையலாம். ஆகையால் பரம்பொருளுக்குரிய சரியான பெயர் இதுதான் என்று எந்த ஒன்றையும் கற்பித்துக் கொள்ள முடியாது. அப்படி ஒரே ஒரு பெயர் மட்டும் அக்கடவுளுக்குரியதாய் கொண்டு விட்டால் பிற பெயர்கள் எல்லாம் அவருக்கு பொருந்தாதனவாய் ஏற்கக்கூடாதனவாய் போய்விடும். அவரும் அது முதல் பெயர் உள்ளவரே ஆகிவிடுவார். பெயரற்றவர் என்று சொல்லும் பொய்த்துப்போம். அப்படி எல்லாம் பொய்த்து போகாத வண்ணம் கடவுள் உண்மையில் எப்பெயரும் கொண்டு விளங்காத ஒரு பொருளாய்த்தான் என்றென்றும் விளங்குகின்றவராய் உள்ளார் என திருவருளால் அறியப்படுகின்றது. கடவுள் இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட வடிவமும் பெயரும் இல்லாமல் இருக்கின்றவராகவே இருந்து வருகின்றதால் தான் எப்படி எப்படி உருவாக்கியும் பெயர் புனைந்தும் கொள்ளற்கு ஏதுவாக இருக்கின்றார் என்பது தெளிவு. ஒரு குறிப்பிட்ட வடிவம் அதற்கான பெயரும் இருந்துவிட்டால் கடவுள் எல்லாமாயும் எல்லா இடத்தும் எக்காலத்தும் இருப்பவர் என்பது பொருத்தமற்ற கூற்றாகிவிடும். ஆகவே கடவுள் கருதும் வண்ணம் எல்லாமாகி விளங்குபவர் என்று அறியலாகின்றது. கடவுளை மெய்யறிவார் கண்டவர்கள் அந்த கடவுள் ஓர் உருவும் ஒரு பெயரும் இல்லாதவர் என்றே உறுதியாக உரைத்திட்டனர். அது உண்மை வாசகமேயாம். அடுத்த தலைப்பு மறுமலர்ச்சி நோக்கு. கடவுள் பெயரற்ற ஒரு பரம்பொருள் என்ற உறுதியை ஏற்று நின்று உலகப் பொருள்களை மறுமலர்ச்சி நோக்கோடு பார்ப்போம். ஏகமான பரம்பொருள் அகண்ட பிரபஞ்ச வெளிமுற்றும் நிரம்பியுள்ள ஒன்றாய் இருக்கின்றது. அது எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் பரிபூர்ண சச்சிதானந்தமயமாகவே நிறைந்துள்ளதாம். அப்படி இருந்து கொண்டுதான் எப்பொருளாயும் எவ்வுயிராயும் உருவேற்று ஏதேதோ பெயர் பெற்று திகழ்ந்து கொண்டுள்ளதாம். அந்த இறை பரம்பொருள்தானே எங்கும் யாவுமாய் விளங்கி கொண்டிருக்கின்றதாம். அந்த பரம்பொருள் ஒன்றேதான் எனினும் தன் உண்மையை வெளிப்படுத்தி இன்பானுபவத்தை விளைவித்த பொருட்டே உலகியற் பொருள்கள் எல்லாமாய் விளங்குகின்றாராம். தேடல் அறியவன் சிறப்பில் என்கிறை ஓடும் உலகுயிராகி நின்றானே என்று ஓதியுள்ளார் திருமூலதேவர். நாம ரூபமற்ற ஒரு பரம்பொருளே இப்படி அனந்த வண்ண வேத வடிவேற்று பெயர் பெற்று திகழ்கின்றார் என்பது உண்மையே. பிரபஞ்ச தோற்றம் எல்லாம் புறநிலை கொண்டு விளங்கி புலனாகக்கூடியதாய் இருக்கின்றன. இந்த பலவான தோற்றம் கொண்டு இலங்குகின்ற பொருள்கள் எல்லாவற்றிலும் அகமிருந்து விளங்குகின்றவர் ஒன்றான பரம்பொருளே யாவர். அகத்தில் ஏகமாயும் புறத்தில் அநேகமாயும் உள்ள அப்பரம்பொருள் ஒன்றேயாம். புறத்தோற்ற நிலை சதா மாற்றம் அடைந்து வருகிறது. அம்மாற்றத்தால் தோற்றமும் மறைவும் உண்டாகின்றன. புறத்திற்கு காரணமாயிருக்கின்ற அகநிலை உண்மை அறிய முடிகின்றதில்லை. அக ஆற்றலால் தான் புறத்தோற்றம் விளங்குவது, ஆராய்ச்சியால் தான் விளங்குவதாம். மனிதனில் அக வடிவம்தான் கடவுளான அணு வடிவாய் இருக்கின்றது. இவ் அணுவினின்றே உயிர் உணர்வு தோன்றி தேகத்திற்கு அறியப்பட்டு புற அக உண்மைகளை அறிந்து அனுபவிக்கின்றதாம். இந்த உயிராற்றல் ஆன்மாவிலிருந்து விரிந்து விளங்குவதும் ஒடுங்கி மறைவதுமாய் இருப்பதாம். உயிர் விரிந்து விளங்கும் போது உடல் தோன்றி வளர்ந்து விளங்குகின்றது. உயிர் ஒடுங்கி மறையும் போது உடல் பிரிந்து ஒழிகின்றதாம். இப்பொழுது ஒன்றான இறைபரம்பொருள் அகத்தே ஆன்மாவாய் இருந்து உயிர் உணர்வை கொண்டு புற உடலை தாங்கி நின்று வாழ்வின் அனுபவத்தை ஏற்று வருகின்றதாம். ஆக அந்த பரம்பொருள்தானே சத்து பொருளாய் ஆன்மாவாய் அகத்தில் இருக்கின்றதும் சித்துச் செயலால் உயிருடம்பை தாங்கி நிற்கின்றதும் உயிர் வாழ்வில் இன்பானுபவத்தை ஏற்று வருகின்றதுமாம். எனவே அந்த சச்சிதானந்த இறைபரம்பொருள் இந்த மனித உருவில் வாழ்ந்து வருகின்றதாம். தன்பெருமை தானறியா வெற்றியனாய்த்தான் இந்த உடல் வாழ்வில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பரம்பொருள் அருட்பக்குவமுறும் காலத்தேதான் ஆனந்தானுபவம் வெளிப்பட்டு வாழ்கின்றது அப்பரம்பொருள். அப்பொழுது அந்த பரம்பொருளை மனிதனாய் விளங்கிக் கொண்டுதான் அப்படி சச்சிதானந்தமாய் வாழ்கின்றது. பெயரற்ற ஒரு பொருள் பரம்பொருள் சச்சிதானந்த அனுபவத்தோடு இந்த மனித உருக்கொண்டு வாழத் தொடங்குகின்றது. அந்த பரம்பொருளின் உண்மை இதுகாலம் கண்டுகொள்ளப்படாததான் எங்கும் நிரம்பி கிடந்தது. பிற எப்பொருள் வடிவாயும் எவ்வுயிர் வடிவாயும் அவைகளின் அகத்தும் புறத்தும் சூழ்ந்ததாயும் இருந்து வந்தது. அந்த ஒன்றான இறைபரம்பொருளே இப்பொழுது அதே மெய்ப்பொருள் மெய்யருள் உணர்வு கொண்டு மனித வடிவிலிருந்து உண்மையெல்லாம் உள்ளபடி கண்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால்
அந்த பெயரற்ற ஒரு பொருள்தானே இப்பொழுது எப்பொருள் வடிவாயும் தோற்றி பெயரும் பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றதாம். இப்படி எல்லாமாகி இப்படி விளங்கிக் கொண்டிருப்பது மனிதன் உண்மையை அறிந்து தானே அந்த இறை இன்ப வாழ்வு பெற்று என்றென்றும் திகழத்தான் என்பது உண்மையாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.